ஆல் ஹாப்பி மண்டே. இது வந்து ஆனியன் அடை பண்ணியிருக்கேன். அடை மாவுலேயே ஆனியனை போட்டு வதக்கியிருக்கேன். ஆனியன் போட்டு கலந்து வச்சுருக்கேன். கரைச்சி தோசையை வாக்க போகிறேன். இப்போ எனக்கு அடை பிடிக்காதுன்றதுனால கரைச்சி தோசைலேயே வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன். நேற்று பண்ண தக்காளி வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். அடை ஒன்று வத்தாச்சு, இன்னொன்று வத்துருக்கேன். இதில் அந்த ஆட்டா தோசையில், கரைச்சி தோசையில் ஆட்டா கோதுமை மாவு, ரவை, கடலை மாவு, அரிசி மாவு ஒரு ஸ்பூன் தான் போட்டேன். மற்றதெல்லாம் ஆட்டா மாத்திரம் 3-4 ஸ்பூன் போட்டேன். கோதுமை மாவு மாத்திரம் மற்ற மூணும் ஒரு ஸ்பூன் போட்டு பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இதையும் வளர்த்துட்டு காமிக்கிறேன். இதுதான் இன்றைக்கி மார்னிங் மெனு. ஆனியன் அடைய தேங்காய் சட்னியோடையும் நேற்று தக்காளி வெங்காய சட்னியோடையும் சேர்த்து ஒரு சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை, கொஞ்சம் தேங்காய், உப்பு, பச்சை மிளகாய் சேர்த்து போட்டு அரைச்சிட்டு கடுகும் கருவேப்பிலையும் தாளிச்சு கொட்டினேன். இதுதான் இன்றைக்கி மெனு. ஆனியன் கரைச்சி தோசையும் ரெடி ஆகிடுது. இதில் ஆனியன், மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கேன்.